ஜராசந்தனுக்கு அடுத்து அவனது மகத ராஜ்யத்திற்கு அரசனாக அவனுக்கு ஆண் குழந்தை வாரிசாக பிறக்கவில்லை. 2 மகள்கள் மட்டும்தான் அவனுக்கு குழந்தைகளாக பிறந்தனர். ஆண் குழந்தை தனக்கு வாரிசாக கிடைக்கவில்லை என்றாலும் தன் மகள்கள் மீது எந்தவிதமான கோபமோ அல்லது வெறுப்போ இல்லாமல் மிகவும் அன்புடன் அவர்களை வளர்த்தான். ஜராசந்தன் தன் மகள்களுக்கு திருமண வயது வந்ததும் அந்த சமயத்தில் மதுராவின் மன்னனாக இருந்த கம்சனுக்கு தன் மகள்கள் இருவரையும் மணமுடித்து கொடுத்தான். ஜராசந்தனின் மருமகனான கம்சன் கிருஷ்ண பகவானின் தாய்மாமன். கம்சன் ஒரு அரக்கனுக்கும் அரச குலத்தைச் சேர்ந்த ஒரு இளவரசிக்கும் மகனாக பிறந்தவன் என்பதால் அவன் உடலில் அரக்க ரத்தம் கலந்திருந்தது என்பதாலும் கிருஷ்ணரின் தாய் தந்தையான தேவகி வாசுதேவரை சிறை வைத்து தேவகிக்கு பிறந்த முதல் 7 குழந்தைகளை கொன்றதாலும் கிருஷ்ண பகவான் அந்த அரக்கனான கம்சனை கொன்றார். கம்சன் இறந்ததால் ஜராசந்தனின் மகள்கள் இருவரும் விதவையாகி தங்களது வாழ்க்கையை இழந்தனர். தன் மகள்களின் வாழ்க்கை நாசமானதால் அதற்கு காரணமான கிருஷ்ண பகவானை கொல்ல வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து கிருஷ்ணரை கொல்ல மதுரா மீது படையெடுத்து சென்றான் ஜராசந்தன். ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து ஜராசந்தனை தோற்கடித்து துரத்திவிட்டனர். ஆனாலும் ஜராசந்தன் அடங்காமல் மீண்டும் கிருஷ்ணரை அழிக்க யாரெல்லாம் கிருஷ்ண பகவானை வெறுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தன்னுடன் சேர்த்து கொண்டு மீண்டும் மதுரா மீது படையெடுத்து சென்றான். கிருஷ்ண பகவானை பிடிக்காதவர்கள் வெறுப்பவர்கள் எல்லாம் யார்? பாவம் செய்பவர்களும் அயோக்கியர்களும் தான். இப்படி அயோக்கியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜராசந்தனுக்கு துணையாக அவனுடன் சேர்ந்து மதுரா மீது படையெடுத்து சென்றனர். பலராமரும் கிருஷ்ணரும் அவர்களுடன் யுத்தம் செய்து ஜராசந்தனுடன் அவனுக்கு துணையாக வந்தவர்கள் அனைவரையும் ஒருவரை கூட மிச்சம் விடாமல் கொன்றனர். கடைசியாக பலராமர் ஜராசந்தனையும் கொல்ல சென்றார். ஆனால் கிருஷ்ணர் பலராமரை தடுத்து ஜராசந்தனை காப்பாற்றி அவனை அங்கிருந்து தப்பித்து செல்ல வைத்தார். 2வது முறையும் தோல்வி அடைந்தும் 2 முறை கிருஷ்ண பகவான் உயிர் பிச்சை கொடுத்தும் திருந்தாத ஜராசந்தன் மீண்டும் மீண்டும் ஆங்காங்கே பரவி இருந்த அயோக்கியர்களை தேடி தேடி அவர்களை தனக்கு துணையாக்கி கொண்டு மீண்டும் மதுரா மீது படையெடுத்து சென்றான். இப்படி ஜராசந்தன் மதுரா மீது படையெடுத்து செல்வதும் கிருஷ்ணன் ஜராசந்தனுக்கு துணையாக வருபவர்களை மட்டும் கொன்றுவிட்டு ஜராசந்தனை கொல்லாமல் கிருஷ்ணர் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுப்பதுமாக ஜராசந்தனின் இந்த அட்டூழியம் தொடர்ந்து 17 முறை நடந்தது. ஒரு நாள் ஜராசந்தனின் தொந்தரவால் தன் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கடலுக்குள் ஒரு நாட்டை உருவாக்கி தனது ராஜ்யத்தை மதுராவில் இருந்து துவாரகாவிற்கு மாற்றிவிட்டு தன் மக்களை எல்லாம் அங்கு அழைத்து சென்றார் கிருஷ்ணர். அப்பொழுது பலராமர் கிருஷ்ணரிடம், எதற்காக கிருஷ்ணா நீ அந்த ஜராசந்தனை நீயும் கொல்லாமல் என்னையும் கொல்ல விடாமல் தடுத்து 17 முறை அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாய். அவனை கொல்லாமல் விட்டது போதாதென்று அவன் தொந்தரவை தாங்க முடியாமல் இப்பொழுது நம் ராஜ்யத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், அண்ணா, நான் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பியதற்கு காரணம் அவன் ஒருவன் மட்டுமே தனியாளாக இருந்து இந்த கண்டத்தில் ஆங்காங்கே பரவி இருக்கும் அதர்மவாதிகளை ஒன்று சேர்த்து நம்மிடம் அழைத்து வருகிறான். அவனை நாம் கொன்றுவிட்டால் மிஞ்சி இருக்கும் அதர்மவாதிகளை அழிப்பது இயலாத காரியமாகிவிடும். அதர்மவாதிகள் நம்மை தேடி வரமாட்டார்கள். காரணம் இல்லாமல் நாமும் அவர்களை தேடி சென்று அவர்களை அழிக்க முடியாது. ஜராசந்தன் உயிருடன் இருக்கும் வரை அவன் எஞ்சி இருக்கும் அதர்மவாதிகளை நம்மிடம் அழைத்து வருவான். ஒரு வகையில் பூமியின் அதர்மவாதிகளின் பாரத்தை குறைக்க ஜராசந்தன் எனக்கு மிகவும் உதவியாகத்தான் இருக்கிறான். அதன் காரணமாகத்தான் நான் அவன் யுத்தம் செய்ய வரும் ஒவ்வொரு முறையும் அவனை தப்ப விடுகிறேன். உங்களை ஜராசந்தனை கொல்ல விடாமல் தடுத்ததற்கு காரணம் அவன் மரணம் உங்கள் கரங்களால் நிகழ வேண்டும் என்று விதிக்கப்படவில்லை. விதியை நாம் மதிக்க வேண்டும் அல்லவா? அதனால் தான் நான் உங்களையும் அவனை கொல்ல விடவில்லை. ஜராசந்தன் மரணம் நம் அத்தை குந்தியின் மகன் பீமன் கரங்களால் தான் நடக்க வேண்டும் என்பதுதான் விதி. அவன் மரணத்திற்கான நேரம் வந்ததும் நானே பீமனை அழைத்து சென்று பீமனை வைத்து ஜராசந்தனை அழிப்பேன் என்றார் கிருஷ்ணர். ஜராசந்தன் அவன் மரண காலம் அவனை நெருங்கியதும் பல ராஜ்யத்தைச் சேர்ந்த மன்னர்களை கடத்தி சென்று அவர்களை பலி கொடுக்க முடிவு செய்தான் ஜராசந்தன். அந்த சமயத்தில் பலி கொடுக்க போகும் அந்த அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவதற்காக பீமனை மகதத்திற்கு அழைத்து சென்று
அன்று பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் இடையில் மல்யுத்த போட்டி வர வைத்து பீமன் கரங்களால் ஜராசந்தனை கொன்றார் கிருஷ்ண பகவான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.